நண்பர்களே, இப்போது நாம் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் நாம் உள்ளே போகிறோம். இதுதான் இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சந்து, கோடாலியா என்று சொல்லப்படக்கூடிய சந்து. இந்த சந்து தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சந்து போலாம். உள்ளே போயிட்டு உங்கள் எல்லாரையும் மீண்டும் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் சந்திக்கின்றேன். வாங்க பார்ப்போம். வணக்கம் நேயர்களே, இப்போ நாம் காசியில் வந்துட்டோம். வந்ததில் நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தார் செட்டியார் தங்கியிருக்கோம். பாருங்கள், இதுதான் நாட்டுக்கோட்டை ஒரு நகரத்தார் சித்திரம். எல்லாமே தங்கியிருக்கிறது இங்கே தான் தங்கியிருக்கோம். நானும் என் நண்பர்கள் எல்லோரும் இங்கே தான் தங்கியிருக்கோம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் நாம் அனைவரும் இங்கே தான் தங்கியிருக்கோம். பார்ப்போம். இது எல்லாமே நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய சத்திரங்கள் தான். இதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய இடம். நேயர்களே, இப்போது இந்த நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தாரோட நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய அடிமை மாதிரிலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காசு நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. சாப்பாட்டோட தரம்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்கே கண்டிஷனுங்கிற பேரில் பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறதுனே அது தெரியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிறது, ஒரு அனாவசியமான மாதிரி அந்த மாதிரியாக நான் ஒரு பதிலாக நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடு மாற்றும் இடம் இதுதான். ரெண்டு பக்கமும் தங்கியிருக்காங்க மக்கள், எல்லோரும் தங்கியிருக்காங்க. வாங்க நாமளும் சாப்பிட போகுது. இதுதான் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் டைனிங் ஹால். இது எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எல்லோரும் இங்கே சாப்பிட்டுருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். திருப்பி நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு திருப்பி உங்கள் எல்லாருக்கும் நான் பதில் போடுறேன். 3:45 கீழே வந்துடணும். திரும்பி மீண்டும் நமது அறைக்கு செல்வோம். சாப்பாடு போட்டோம். இங்கே உணவு விலை விவரங்கள் எல்லாம் இருக்கும். பாருங்கள் நேயர்களே, இதுதான் நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய காசியில் இருக்கும் நாட்டுக்கோட்டை செட்டியாரின் டைனிங் ஹால். இப்போ நம்ம டைனிங் ஹால் உள்ளே போவோம். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் இப்போ கொடுக்குற சாப்பாடுகள், போக்குவரத்துகள். இது டைனிங் ஹால். அவங்க இதுதான் காசியில் இருக்கும் நாட்டுக்கோட்டை சத்திரத்து டைனிங் ஹால். இன்றைக்கி கூட்டம். இன்றைக்கி என்ன மெனு தெரியுமா? வெறும் இட்லி, பொங்கல். தட்டெல்லாம் இருக்குல்ல, தட்டெல்லாம் அவங்கவுங்க அலம்பி வைக்கணும். அந்த தட்டை இவங்க திருப்பி அலம்ப மாட்டாங்க, அப்படியே கொண்டாந்து வைக்கிறாங்க. சுத்தமெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு தான் இருக்கணும். அதனால் ஆனால் இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இங்கே தமிழர்கள். வேலை செய்கிறவங்க எல்லாம் ஹிந்திக்காரர்கள். சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து போடுறவன் வரைக்கும் இவங்கெல்லாம் ஹிந்தி அந்த ஊர் சேர்ந்தவர். அதனால் மக்களை பாருங்கள். இதுதான் இவங்க வச்சுருக்கக்கூடிய சாப்பாடு மெனு. இவர் இங்கே இருக்கிற செட்டியார் வேலை செய்கிறதில் ஒருத்தர். ஆமாம், பார்ப்போம் எப்படி இருக்குங்க. மேலேயும் போகலாம், ஆனால் நாம் கீழே தான் தங்க போகிறோம். நமக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. கீழே தங்கிட்டு நாம் வாங்க கீழே போகலாம். இங்கே எல்லாமே மணி மைண்டட் தான். தொட்டதுக்கு இப்போது பழமையான ஆட்கள் இல்லை, அந்த பழைய உபப்பிரிப்பு இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. அதை நாங்கள்
நேர்லையும் பார்த்துட்டோம். தொட்டதுக்கெல்லாம் காசு, எல்லாத்துலேயுமே கராராக இருக்கிறாங்க. நாம் தங்குறப்போ நம்மளுடைய ரூம் எத்தனை நாள் தங்குறோமோ அந்த ரூமோட மொத்த நாள் பணத்தையும் முதல் நாளே கட்டிடணும். அப்பப்போ டோக்கன் வாங்கிக்கணுங்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே டோக்கன் வாங்கிட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கி முழுக்க சாப்பாடு கிடையாது. டோக்கன் வாங்கலை. கீழே தான் அப்படியே இருக்குது. மேலே ஏறி போனால் தான் ஆஃபீஸ் ரூம் வரும். அந்த ஆஃபீஸ் ரூம் மேலே சொல்ல விடுறது, அங்கே போகணும். வாங்க, திருப்பி நாம் இப்போ வெளியில் போகிறோம். மிக அருமையான முறையில் இங்கே இவர்கள் ஒரு கோயிலும் வச்சுருக்காங்க. நாகேஸ்வரன் கோவில் என்ற பெயரிலே இருக்கிறது. உள்ளேயே இருக்குது. நகரத்தாருடைய சத்திரத்து உள்ளேயே நாகேஸ்வரன் கோவில் என்ற கோயில் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் போனாலும் ரூம் அறைகள் இருக்குது. இந்த பக்கம் வந்தாலும் நமக்கு அறைகள் இருக்குது. இப்போ நாம் எங்கே இருக்க ரூமுக்கு தான் நாம் போகிறோம். இங்கே எல்லோரும் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். காலையில் வருபவர்கள் சீக்கிரமாக வர்றவங்க இங்கே வந்து தங்கிக்குவாங்க. மேனேஜர் வர்ற வரைக்கும் இங்கே தங்கிக்குவாங்க. அவர்கள் ரூம் புக் பண்ணுவாங்க. சிலர் இந்த இடம்லாம் யார் வேணாலும் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் மிக கடுமையான விதிமுறைகள்லாம் இருக்குங்க. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாதில்ல. அதனால் இந்த விதிமுறைகள் நடைமுறை செய்யப்படுத்தப்படுகிறது. வாங்க, நம்ம ரூமுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் அறைக்கு செல்கின்றோம். வாங்க, இதுதான் எங்களுடைய அறை. எங்களுடைய அறையின் நான் நிற்கிறேன். இது மற்றொரு அறை. இப்போது எங்கள் அறையின் முன்பு என்னுடைய அறையின் முன்பு நான் நிற்கின்றேன். பாருங்கள், போகலாம், உள்ளே போவோம். இது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்